ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் சார் நீங்க ஜாதகம் எப்படி பார்ப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் எப்படின்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் சரியில்லைன்னா நான் அவங்களோட கை ரேகை பார்க்குறேன். இதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. உங்க ஜாதகத்தை நான் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். இது என்னோட புது சிஸ்டம். ஒரு ஜாதகத்துல உங்க டைம் கரெக்டா இருந்தா பர்த் டைம் அது வச்சுட்டு உங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் லக்னம் கண்டுபிடிச்சு அதுல விம்சோத்ரி தசா, யோகினி தசா, ஜெமினி தசா யூஸ் பண்றேன். ஒரே தசை மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நீங்க கரியர் பத்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னா ராசி சார்ட் எல்லாமே தசாப்த சார்ட்டும் நான் பார்க்குறேன், நவாம்சம் பார்க்குறேன், அஷ்டக வர்க்கம் அப்ளை பண்றேன், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த கோட்டா சக்கரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு மெத்தடாலஜி. இது சும்மா ஒரு ராசி சார்ட் பார்த்து ஒரு பிளானட் எங்க இருக்கு, ஒரு பிளானட் அங்கே இருக்குன்னு சொல்றது இல்லை. டெக்னிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறது. இந்த மாதிரி நான் ஹேண்டு, ஜாதகம், பிரஷ்ன சாஸ்திரம் அந்த எல்லாமே அப்ளை பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட சிஸ்டம் இருக்கு. நீங்க உங்க ஜாதகம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு புக் பண்ணலாம். மிதுன ராசி 2026 ஏப்ரல் மாதத்துல இந்த 5ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குரு கிரகம், இந்த ப்ரஹஸ்பதி ராசியில இருக்கிறது மிகப்பெரிய ஒரு லக் ஃபேக்டர் இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு. ப்ரஹஸ்பதி தன்னோட காரகத்துவங்கள் நிறைய இருக்கு. திருமணம், பிஸ்னஸ், ஹெல்த், அது சந்தான காரகம் கூட. ஃபர்ஸ்ட் திருமணம் நடக்கிற யோகம் அதிகமா இருக்கு மிதுன ராசியில பிறந்தவருக்கு. சார் நிறைய நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு அந்த கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, நல்ல சம்மந்தம் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. இந்த டைம் பீரியட்ல இது சால்வ் ஆகும். கல்யாணம் நடக்கலாம், என்கேஜ்மெண்ட் நடக்கலாம். நிறைய பேர் கோர்ட்ல இருக்கு கேசஸ், செப்பரேஷனுக்காக, மெயின்டெனன்ஸுக்காக. அந்த நிறைய கேசஸ் செட்டில்மெண்ட் ஆகிற சான்சஸ். அவர் என்னவோ ஒரு யோசிச்சு முடிவெடுத்து மறுபடியும் ஒன்று சேர்ற சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு. அப்புறம் நவம பாவத்தில் இருக்கிற கிரகங்களை நாம பார்த்தா உங்களுக்கு யூஸ்வலா ஒரு லாங் ஜெர்னி பண்ற அதிகமான யோகம் தெரியுது. லாங் ஜெர்னி. தசம பாவத்தில் இருக்கிற கிரகங்களை பார்த்தா யூஸ்வலா கரியர்ல பிரேக்ஸ். இப்பதான் வந்திருக்கீங்க அந்த ஜாபுக்கு, புதுசா வந்திருக்கீங்க, இம்மிடியட்டா அங்கே ஒரு இஷ்யூ வந்துருச்சு. ஸோ நீங்க விடுறவரு அந்த சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடும். இது யூஸ்வலா யாரோட ஜாதகத்துல 8th ஹவுஸ்க்கு 10th ஹவுஸ்க்கு கனெக்ஷன் இருக்கவங்க பிரேக்ஸ் இது கண்டிப்பா இருக்கும். நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் கூட யாரு ஞாபகத்துல வச்சுக்க மாட்டாங்க, உங்களுக்கு எதிரியா மாறிடுவாங்க. இது ரொம்ப கஷ்டம். ஸோ இது உங்க நட்டல் ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம். ஆனா இந்த சிச்சுவேஷன் டிரான்சிட் எப்பவுமே ஒரு டெம்பரவரி தான். ஸோ இந்த பிரச்சனை நீங்க வெளியே வருவீங்க. ஆனா இப்போ டைம் நல்லா இல்லை. புது ஜாப் தேடுறதை விட்டுட்டு இருக்கிற ஜாபையும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு யாரு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே நல்லது. அப்புறம் ஃபைனான்சியலா சக்சஸ் இருக்கு. எங்கேயோ கொடுத்துருந்தீங்க நீங்க பணம், அது வரும். அந்த சான்சஸ் இப்போ அதிகமா இருக்கு. அதுக்கு கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு ஏதோ ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா வாங்குவீங்க. டிஸ்பியூட்டே இல்லாத ப்ராப்பர்ட்டி, இஷ்யூஸே இல்லாத ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குற அதிகமான சான்சஸ் இருக்கு. வெஹிக்கிள் கூட ஆகிருக்கலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் மிதுன ராசியில பிறந்தவருக்கு.